கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி திமுக 38வது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி கழகம் 38வது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வடவள்ளி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆ. தமிழ்மறை, வடவள்ளி பகுதி செயலாளர் வ. மா. சண்முகசுந்தரம், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், சரஸ்வதி, புஷ்பராஜ், 38வது வட்டக்கழக செயலாளர் தெய்வம் மகாலட்சுமி, வட்டக்கழக செயலாளர்கள் விஸ்வநாதன், கதிரேசன், வேலுச்சாமி, பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக அணிகளின் நிர்வாகிகள் வி. மணி, ராஜ்குமார், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், BLE2 பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், 38வது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் பல்வேறு பகுதி கழகங்களின் சார்பில் இன்றைக்கு மட்டும் 15 கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது. இப்போ நான் இன்றைக்கு 3வது கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இன்னும் சாய்பாபா காலனி பகுதி, மணியகாரன் படையும் பகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லவிருக்கின்றேன். அதையடுத்து இன்று மாலையும் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இப்படி தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு நம்முடைய தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் 100க்கு 100% நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று சொன்னார். நம்ம இன்றைக்கு நம்முடைய தலைவர் வழங்கி கொண்டிருக்கிறார். கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்வதற்கு பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் கையெழுத்து தலைவர் அந்த கையெழுத்தை போட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா பேரிடர் நிதி வழங்கப்படும் என்று சொன்னார், அதுவும் வழங்கினார். இந்த மாதிரி ஏராளமான சாதனைகள். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட கோவைக்கு வருகை தந்து தவப்புதல்வன் திட்டம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை நம்முடைய தலைவர் கோவையிலே தொடங்கி வைத்தார். அதுவும் தமிழ் வழியிலே பயின்று கல்லூரிகளுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய தவப்புதல்வன் திட்டத்தை தமிழ் வழி கல்வியை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலும், அந்த ஏழை மாணவர்கள் கல்விக்கு உதவித்தொகை வழங்குகின்ற வகையிலும் தவப்புதல்வன் திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பான திட்டத்தை கோவையிலே தான் தொடங்கி வைத்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.